Example 2.44. Product of 3 consecutive terms of a GP is 343. சரி, ஓகே. ஒரு GP இருக்கு. அந்த GPயில் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் இப்படி போயிட்டே இருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஸோ ஃபஸ்ட்டுக்கு அப்புறமா இருக்குது செகண்டு, செகண்டுக்கு அப்புறமா இருக்குது தேர்டு. இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ்னா நெக்ஸ்ட் வர்றது. இந்த மாதிரி 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், ஏதோ 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், அந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை ப்ராடக்ட் பண்ணால் 343, அதாவது மல்டிப்ளை பண்ணால் 343 கிடைக்குது. அதே 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை, 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை சம், அதாவது அடிஷன் பண்ணால் நமக்கு 91/3 கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து ஜிபியுடைய ஜிபின்னா என்ன அப்படின்ற பேசிக் வீடியோவில் வந்து இந்த இது வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதாவது கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னால் நம்ம எதை எடுக்கணும், ஜிபியோட ஜென்ரல் ஃபார்ம்னா என்ன, ஜிபியோடைய டிஎன் ஃபார்ம்லாம் என்ன, இதெல்லாமே அந்த வீடியோவில் கொடுத்துருப்போம். மேபி பார்க்கலன்னா அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ எப்போவுமே 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ ஜிபி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா கன்சிடர் பண்ணுறது, லெட் அஸ் கன்சிடர், நம்ம வந்து என்ன கன்சிடர் பண்ணிக்கணும், த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். அந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து ஜிபியில் இருக்கக்கூடிய 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து எப்போவுமே என்னென்னா a/r, a, ar. 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் நம்ம கொடுத்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த கொஸ்டினில் கம்பல்சரி நம்ம 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் பண்ணும்போது ஒன்று a/r, இன்னொன்று a, இன்னொன்று ar அப்படின்றத நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஒன்று டிவிசிபிளில் இருக்கும் r, இன்னொன்று வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். சென்டராக இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் இருக்கும். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் வந்து 343ன்ட்டாங்க. ப்ராடக்ட்னா என்ன, இந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோடைய மல்டிப்ளிகேஷன். அப்போ a/r இன்ட்டு a இன்ட்டு ar, ப்ராடக்ட் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ்ஸ். இந்த மூணுத்தையும் ப்ராடக்ட் பண்ணோன்னா அதோடைய ஆன்சர் வந்து 3/343 கொடுத்துருக்காங்க. நவ் இந்த ஆரையும் கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே என்ன கிடைக்கும், a இன்ட்டு a இன்ட்டு ஏன்றது நமக்கு a கியூப்னு ஆகிடும். ரைட்? ஸோ a இன்ட்டு a இஸ் a ஸ்கொயர் கூட ஒரு ஏவை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு a கியூப் அப்படின்றது கிடைக்கும். ஸோ a கியூப் 343. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா a வேணும், நமக்கு ஏவை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 343. கியூப் ரூட் எடுக்கணும். ஸோ 343 ஸ்ப்ளிட் அப் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் அப் பண்ணோன்னா 343 7 டேபிள்ஸில் எடுத்தோன்னா 7 4s are 28, 9 7s are 63. ஸோ 7 × 7 × 7. ஸோ கியூப் ரூட்டை 3 7s கிடைக்கும். 3 7க்கு ஒரு 7 நம்ம எடுத்துக்கலாம் வெளியில். இப்போ நம்ம ஏவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். a இஸ் ஈக்குவல் டு 7ன்றதை ஃபைண்ட் பண்ணிட்டோம். இங்கே நீங்கள் கண்டிஷன் எழுதணும். இதுக்கு முன்னாடி கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இஸ் 343 அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா a/r இன்ட்டு a இன்ட்டு ar இஸ் ஈக்குவல் டு 343ன்னு எழுதுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சம் ஆஃப் த 3 கன்சிக்யூட்டிவ். ஸோ 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், சம் ஆஃப் த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு 91/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம்னா என்ன பண்ணணும், இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். அதுதானே 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸு. ஸோ a/rன்றது ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ் a ப்ளஸ் ar, இதை வந்து 91/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இது மூணுத்துலேருந்து ஏவை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் 1/r இருக்கும், ரெண்டாவது 1, a இன்ட்டு 1 a இன்ட்டு 1/r a/r ஆகிடும். ப்ளஸ் இங்கே ar இருக்குது, ஏவை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வெறும் r மட்டும் இருக்கும். ஏன் நம்ம ஏவை வெளியில் எடுக்கிறோன்னா ஆல்ரெடி நமக்கு ஏவோட வேல்யூ தெரியும். ஸோ அந்த ஏவோட வேல்யூவை போட்டுட்டோன்னா நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஏக்கு என்ன 7ன்ற வேல்யூ, a7 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கோங்க. 1 ப்ளஸ் இந்த ஆர் இங்கே மல்டிப்ளை பண்ணால் r ப்ளஸ் r இன்ட்டு r ஸ்கொயர் ஆகும், டிவைடட் பையில் r, டினாமினேட்டர் r வந்துடும், இஸ் ஈக்குவல் டு 91/3. 7 இந்த சைடு நம்ம கொண்டு வரணும். மல்டிப்ளிகேஷனில் இருக்க 7 இந்த சைடு போகும்போது டிவைட் ஆகிடும். அப்போ 1 ப்ளஸ் r ப்ளஸ் r ஸ்கொயர் டிவைடட் பை r அப்படின்றது 91 டிவைடட் பை 3 இன்ட்டு 7. ஸோ இந்த 7 டிவிசபிள் வந்துருச்சு. 1 7 is 7, 1 7 is 7, 3 7s are 21. now இது என்னென்னா 13/3 ஆகிடும். ஸோ ஃபைனல் நம்ம ஈக்குவேஷன் என்னென்னா 1 ப்ளஸ் r ப்ளஸ் r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிவைடட் பை r இஸ் ஈக்குவல் டு 13/3ன்னு கிடைக்கும். இந்த 3ஐ இங்கே எடுத்துகிட்டு போங்க, இந்த r இந்த சைடு கொண்டு போங்க. அப்போ ஈக்குவேஷன் என்ன ஆகுனா 3 இன்ட்டு 1 ப்ளஸ் r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13, டினாமினேட்டரில் இருக்க r அந்த சைடு போனோன்னா r ஆகிடும். now 3ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா 3 ப்ளஸ் 3r ப்ளஸ் 3r ஸ்கொயர் மைனஸ் இந்த 13 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஆஃப் 13r.
இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்ற ஃபார்மேட் எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் இருந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணி ஆரோடைய வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 3 டேர்ம்ஸ் என்ன அப்படின்றது ஏக்கும் ஏ பை ஆருக்கும் வேல்யூ நம்ம கொடுத்து ஃபைன் பண்ணிடலாம். நவ் இங்கே இருக்கிற சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பண்ணோன்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு 3r ஸ்கொயரை எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3r ஸ்கொயர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஆர் டேர்முக்கு வருவோம். இங்கே மைனஸ் ஆஃப் 13r, இங்கே ஒரு ஆர் 13r 3r இருக்குது. 13rல 3r போச்சுன்னா மைனஸ் ஆஃப் 10r ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. நவ் 3r ஸ்கொயர் மைனஸ் 10r ப்ளஸ் 3 இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணோம். ஸோ ஸ்கொயராக இருக்கக்கூடிய வேரியபிளுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 3 அண்ட் கான்ஸ்டன்ட்டும் வந்து 3. மல்டிப்ளை பண்ணால் 9. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 2 நம்பர்ஸ் 9 கிடைக்கணும். அண்ட் இந்த 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் 10 கிடைக்கணும். ஸோ மைனஸ் 1 மைனஸ் 9 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 கிடச்சிடும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் 10 வரும். ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் மைனஸ் 10r நம்ம என்ன பண்ணலாம், 3r ஸ்கொயர் மைனஸ் 10rக்கு பதிலாக மைனஸ் ஆர் மைனஸ் 9r ப்ளஸ் 3 அப்படின்னு எழுதலாம். இது ரெண்டுத்துலேருந்து ஆரை காமனாக வெளியில் எடுங்க. ஸோ ஆர் நம்ம வெளியில் காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே 3r இருக்கும், இங்கே வந்து மைனஸ் 1 இருக்கும். மைனஸ் நம்ம இது ரெண்டுத்துலேருந்து காமனாக 3 வெளியில் எடுக்கலாம். 3 எடுத்தோம்னா ஆர் 3r இருக்கும். ஸோ 3 எடுத்துட்டா 3 3s are 9. ஸோ 3r மைனஸ் 1 கிடைக்கும். இங்கே 3r மைனஸ் 1, இங்கே 3r மைனஸ் 1 ரெண்டுத்துலேயும் நம்ம காமனாக என்ன பண்ணலாம், 3r மைனஸ் 1 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஆரும் மைனஸ் 3யும் நம்மளுக்கு ரிமைனிங் ஆகும். இது இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுத்தையுமே ஈக்குவேட் பண்ணோம், 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா 3r மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அண்டு அப்படி இல்லை r மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று கிடைக்கும். அப்போ ஆரோட வேல்யூ இங்கே 1 டிவைடட் பை 3, இந்த இடத்துல r இஸ் ஈக்குவல் டு 3. நமக்கு 2 கண்டிஷன்ஸ் வந்திருக்கு, 2 r கிடச்சிருக்கு. ஸோ 2 r ஒரு a. அப்போது ஃபஸ்ட்டில் இந்த 7ம் இந்த 1/3யும் அப்ளை பண்ணி இந்த 3 நம்பர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவதுல இந்த 7ம் இந்த 3யும் கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த 3 நம்பர்ஸும் ஃபைன் பண்ணோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைன் த 3 டேர்ம்ஸ். இந்த 3 டேர்ம்ஸை தான் நம்ம வந்து ஃபைன் பண்ணோம். இந்த 3 டேர்ம்ஸ் என்னென்ன 3 டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 3 டேர்ம்ஸ் வந்து a பை r ஒன்று, a1 இன்னொன்று ar. இந்த இடத்துல இஃப் ஏன்றது 7ம் ஆர்ன்றது 1/3 இருந்தால் என்ன அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏக்கு 7ம் ஆர் 1/3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இன்னொரு கண்டிஷனில் இஃப் ஏவோட வேல்யூ 7 அண்டு ஆரோட வேல்யூ 3, ஆருக்கு 3 இருந்தால் அந்த 3 நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏ பை ஆர், ஏன்றது என்ன 7 டிவைடட் பை ஆர், இங்கே வந்து 1/3 எழுதிக்கலாம். கமா ஏன்றது 7. நெக்ஸ்ட் டேர்ம் ஏஆர்ன்றாங்க, ஏன்றது 7 இன்ட்டு 1/3. ஸோ ஃபைனலாக இதை நம்ம ரிவைஸ் பண்ணோன்னா இந்த 1/3 மேலே வந்து வரும். அப்போ 1/3 மேலே வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 7 இன்ட்டு 3 21 தான் ஃபஸ்ட்டு டேர்ம். அதாவது இங்கே ஏ பை ஆர்ன்றது 21, நெக்ஸ்ட் ஆல்ரெடி 7 இருக்குது, இது வந்து 7/3 ஆகிடும். இதுதான் அந்த 3 டேர்ம்ஸ். ஸோ இந்த 3 டேர்ம்ஸ் ஆர்ன்னு போட்டு 21 7, 7/3 இது ஒன்று இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், 3 டேர்ம்ஸ். அந்த 3 டேர்ம்ஸ் எதனா ஃபைன் பண்ணணும். த 3 டேர்ம்ஸ் ஆர், நம்ம 3 டேர்ம்ஸ் என்ன, ஏ பை ஆர் ஒன்று, நெக்ஸ்ட்டு ஏ அந்த நெக்ஸ்ட் ஒன் ஏஆர். ஸோ ஏ பை ஆர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ பை ஆர், ஏ வந்து 7/7, ஆர் வந்து 3. நெக்ஸ்ட் வந்து ஏன்றது 7 தான். நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு ஆர் சொல்லியிருக்காங்க. ஸோ 7 இன்ட்டு 3, இங்கே 7/3, 7. ஸோ 7 3s are 21. இதோடைய ரிவர்ஸ் ஆர்டரில் இது அப்படியே வரும். அவ்வளோதான், தட்ஸ் இட்.